പറ്റി ഞാൻ ക്യാമറ കാണിക്കണോ? കാണിക്കണ ക്യാമറയില് നിനക്ക് എന്റെ അനിയത്തിലോട്ട് തുറന്നോടാ. വെള്ള കുപ്പായം വെള്ള ഉടുപ്പിട്ടോണ്ട് വന്ന് ഇവിടെ കോപ്പറം കാണിക്കല്ലേ? കാണിക്കലടാ നീ. നിനക്ക് കാണണോ? നിനക്ക് കാണണോ? തെളിവെടുത്ത് വെച്ചിട്ടാണ് ഞാൻ എടുക്കണത് സംസാരിക്കുന്നത്. അച്ഛന്റെ പ്രായമായി പോയി കേട്ടോ. ഇത്രയും മുന്നേ ഒതുക്കിക്കോ. ഞാൻ പറഞ്ഞേക്കാം, സൈക്കിളിന് ഒരു പരിധി കൊണ്ടാ. നീ കയറ്റി എവിടെ കയറ്റും നീ? ചേട്ടനിപ്പോ ഇതിന് പോയപ്പോ ശ്രദ്ധിച്ചില്ലേ? ഞങ്ങളെ ശ്രദ്ധിച്ചില്ലേ കേട്ടോ? ഏത് പബ്ലിക് ഫോം ആയാലും ഒരു സംസാരിക്കും, നീ സംസാരിക്കണമെങ്കിൽ പെണ്ണുങ്ങൾ വെറും ഊച്ചാലികളായി പോകും കേട്ടോടാ. നീ എന്താ വിചാരിച്ചേ? വെറുതെ വീട്ടിൽ അഴിച്ചു വിട്ടേക്കുവാണെന്നോ? തന്റെ ഇടം ഉണ്ടായിട്ടല്ലേ എഴുത്താദ്യം പോണത്? സൈക്കിളിന് പരിധി എടുക്കും. കുറെ നേരായി കൈ മെത്തയാണോ വെക്കാനായിട്ട്? മെത്തയാണോ? கேரளாவில் பேருந்தில் இளம்பெண்ணின் அருகே அமர்ந்த ஆண் பெண் ஒருவர் பெண்ணிடம் தீவிரம் செய்த நிலையில் பெண்ணின் சகோதரி தீவிரம் செய்த நபரின் கன்னத்தில் அறைந்து எச்சரிக்கை விட்டான காட்சிகள் வெளியாகியுள்ளது. கேரள மாநிலத்தில் இயங்கும் அனைத்து அரசு பேருந்தில் 3 பேர் அமரும் வகையிலான இருக்கையில் உள்ளன. இந்த நிலையில் சம்பவத்தன்று கேரள அரசு பேருந்து ஒன்றில் 2 பெண்களும் ஒரு ஆணும் அமர்ந்திருந்தனர். ஆண் பெண்ணின் அவர் அருகே அமர்ந்த இளம்பெண்ணின் உடலில் கையால் உரசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுது. இதை இளம்பெண் தன் அருகே அமர்ந்திருந்த சகோதரிகளிடம் கூறிய நிலையில் அந்த பெண்ணின் சகோதரி தனது செல்போனில் ஆணின் தீவிரத்தை பதிவு செய்து வைத்துவிட்டு திடீரென எழுந்து சம்பந்தப்பட்ட ஆணின் கன்னத்தில் அறைந்துள்ளார். பின்னர் உனது வீட்டில் அம்மாவும் சகோதரியும் இருக்கிறார்களா எனவும், தந்தையின் வயது கொண்ட உனக்கு பொது இடத்தில் இது போன்ற செயல்கள் தேவையா என்றும், உனது கையை வைத்துள்ள எனது சகோதரி உடல் என மெத்தையா என கேள்வி எழுப்பியதோடு, உனது வீட்டில் உள்ள பெண்களின் உடலை மெத்தையாக பயன்படுத்தி என ஆவேசமாக திட்டி தீர்த்ததோடு அவரை கன்னத்திலிருந்து எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கேரளாவில் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பயணத்தின் போது பாலின பாகுபாடின்றி சகஜமாக ஒரே இருக்கையில் அமர்ந்து பயணித்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் இதுபோன்ற நடைபெறும் இதுபோன்ற அத்துமீறல் சம்பவங்கள் இதுபோன்ற எச்சரிக்கை மணியாக மாறியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அந்த பெண்ணின் சகோதரி போலீசில் புகார் அளித்தது. தற்போது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். നിന്റെ വീട്ടിൽ അമ്മയും പെങ്ങന്മാരും ഉണ്ടോടാ? ഉണ്ടോടാ? നിന്റെ വീട്ടിൽ അമ്മയും പെങ്ങ വരും? ഉണ്ടോടാ? നിന്റെ വീട്ടിൽ അമ്മയും പെങ്ങ വരും? ഉണ്ടോടാ? പറ്റി ഞാൻ ക്യാമറ കാണിക്കണോ? കാണിക്കണ ക്യാമറയില് നിനക്ക് എന്റെ അനിയത്തിലോട്ട് തുറന്നോടാ. വെള്ള കുപ്പായം വെള്ള ഉടുപ്പിട്ടോണ്ട് വന്ന് ഇവിടെ കോപ്പറം കാണിക്കല്ലേ? കാണിക്കലടാ നീ. നിനക്ക് കാണണോ? നിനക്ക് കാണണോ? തെളിവെടുത്ത് വെച്ചിട്ടാണ് ഞാൻ എടുക്കണത് സംസാരിക്കുന്നത്. അച്ഛന്റെ പ്രായമായി പോയി കേട്ടോ. ഇത്രയും മുന്നേ ഒതുക്കിക്കോ. ഞാൻ പറഞ്ഞേക്കാം, സൈക്കിളിന് ഒരു പരിധി കൊണ്ടാ. നീ കയറ്റി എവിടെ കയറ്റും നീ? ചേട്ടനിപ്പോ ഇതിന് പോയപ്പോ ശ്രദ്ധിച്ചില്ലേ? ഞങ്ങളെ ശ്രദ്ധിച്ചില്ലേ?